ஒவ்வொரு சமயம் தெரியலன்னு சொல்லுவேன். தெரியலன்னு சொல்லுவேன். நான் தெரிய வேணும்னு சொல்லி நீ எண்ணி ஏறா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. என்னால் தெரிய முடியல, எனக்கு தெரியல. அப்ப தெரியல அப்படிங்கிறது இது எடுத்துக்கிறியா, தெரிய வேணும்னு விரும்புவான்னு கேட்பாரு. தெரிய வேணும் தான் விரும்புறேங்க. அப்ப தெரிய வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எண்ணி ஜெபிச்சணும். ஏன் தெரியல, எனக்கு தெரிய வேணும் என்ற உணர்வின் தன்மை எடுக்கிறோம். ஒரு சாதாரணமா ஒரு சமையல் செய்யறோம், அது ருசியாக வேண்டும் என்றோம். ருசி இல்லைன்னு நினைச்சிடும், அதுக்கு தக்கவாறு முதல்ல சமையல் ருசி இல்லைன்னு சமையலை பண்றோம். ஒரு தோசை சீராக சமைக்க வேண்டும் என்று உணர்றோம். அந்த தோசையில் ஒரு பக்கம் அடி சுட்டு விட்டால் அணிச்சுடும், அதுக்கு தகுந்த எந்த பக்கத்தில் நெருப்பு அணி அதை தணிக்கணும். ஆக சட்டின்றியுடைய தனித்து மறுபடியும் மாவு ஊற்ற அணிச்சுது, ருசியாக வரும், சீராக வரும், சட்டியில் ஒற்றுது. இதே மாதிரிதான் நமக்குள் இப்போது வரும் பல விதமான எண்ணங்கள் இருந்தப்ப அகண்ட அண்டத்தின் உணர்வு உங்களுக்குள் பதிவானாலும் சில நேரங்களில் சந்தர்ப்பத்தில் சாமி சொன்ன உணர்வு நேரம் உங்களுக்குள் பதிவு. இந்த பதிவின் தன்மை கொண்டு நீங்க எண்ணி எடுக்க முடியும். ஆக பலவிதமான உணர்வு நம் ஆன்மாவில் சேர்க்கப்படும் போது இந்த உணர்வு கலந்த பின் இந்த உடலின் ஈர்ப்பு அதிகமான பின் பிற மண்டலங்கள் வருவது இதை தடுக்கும். தடுத்தாலும் எப்படியும் பெற வேண்டும் என்ற உள் உணர்வை செலுத்தி அது பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் இருந்தால் நிச்சயம் பெற முடியும். ஏனென்றால் குருநாதர் எனக்கு பதிவு செய்த நிறைப்படி உங்களுக்கு பதிவு செய்யும். நீங்கள் இதை சீக்கிரம் இது உணர்வின் தன்மை வளர்த்து கொண்டால் அந்த உண்மையின் இயக்கம் அகண்ட அண்டம் எப்படி ஆனதோ, அதிலே சூரிய குடும்பம் பிரபஞ்சம் எப்படி உருவானதோ, இதே போல பல சூரிய குடும்பங்கள் உருவானதோ, இதே போல உங்களுக்குள் அந்த உணர்வின் அறிவாக நீங்கள் தெளிவாக இது உதவும்.